நார்மலா சாமிக்கு போடுறதுக்கோ அவளுக்கு தலையில வச்சுக்கிறதுக்கோ வாங்கினா அவ கொடுப்பா. ஆனா இன்னைக்கு என் தங்கச்சியோட நிச்சயதார்த்தம். அதனால ஒரு அண்ணனா எல்லா செலவையும் நான் தான் பண்ணுவேன். இதுல வேற யாருக்கும் பண்றதுக்கு உரிமை கிடையாது. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். சரி வாங்க. அக்கா வாங்க. வாங்கம்மா, வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கீங்களா? தங்கச்சி ரோஹிணியோட நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம்க்கா. எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். ஒரு நிமிஷம்க்கா. ஏங்கண்ண, இன்னும் புருஷன் ஒரு மார்க்கமா தான் இருக்கா அப்படியா? ஆமாக்கா, ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒரு நடந்துக்கிறத பார்த்து எனக்கு மண்டை பயங்கரமா சூடாகுது. ஆனா வாயை மூடிட்டு சைலண்டா இருக்கேன். விடு, விசேஷம் இருக்கிறப்போ நீ பாட்டுக்கு சண்டை எதுவும் போட்டு வச்சிடாத. புருஷன் கெத்து காமிச்சா பொண்டாட்டி விட்டு கொடுத்து போறதுல ஒண்ணும் தப்பில்ல கண்ணு. நீயே விட்டு கொடுத்து போயிடு, சரியா? சரிக்கா. ஆமா, தாலி செயினை போட சொன்னனே, இன்னும் போடலையா நீ? இல்லக்கா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில எப்படி போடுறது? ஏன் கண்ணு, உன்ற புருஷன் கையால அதை போட வை. அதுக்கப்புறம் எல்லா சூழ்நிலையும் தன்னால சரியாகும். நான் சொல்றத கேளு கண்ணு, யோசிக்காத. உன் புருஷனை கூட்டிட்டு போ. சரிக்கா, போ. ஆமா, வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அதான் வர முடியல. நான் கண்டிப்பா நாளைக்கு. கொஞ்சம் உள்ள வாங்கல. அக்கா, உள்ள வாங்கக்கா. நீங்க போங்க. வாங்க வாங்க. ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க உள்ள வாங்க. நீங்க போங்க. ஏன் அவங்க அங்கேயே நிக்கிறாங்க? உள்ள வர சொல்ல வேண்டியதானே? என்ன ஆகுது? ஏங்க, நீங்க வாங்கிட்டு வந்த தாலி செயின் எடுங்க. நீங்க வாங்கின தாலி செயினை எடுங்கன்னு சொன்னேன். ஏன் 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 அதை எடுக்கணும்? ஏங்க, சும்மா தொண கேள்வி கேட்டுட்டு இருக்காம எடுங்கன்னு சொன்னேன். தோ எடுத்தாச்சு. என்ன இப்ப? என்ன இப்ப? என்ன? இந்த செயின் உங்க கையால அப்படியே என் கழுத்துல போட்டு விடுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த செயினை போடவே மாட்டேன்னு சொன்ன. அதுக்கு என்ன? இப்ப நான் தானே போட்டு விடுங்கன்னு சொல்றேன். போட்டு விடுங்க. நான் எத்தனையோ தடவை இந்த செயினை போட்டுக்கன்னு சொன்னேன். அப்பெல்லாம் என்னென்னவோ சாக்கு போக சொல்லி போட்டுக்க மாட்டேன்னு சொன்னேன். இப்ப ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வருவாங்க பாப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு செயினை போட்டு விட சொல்றேல்ல. அது சரி. இப்பெல்லாம் நம்ம விஷயத்திலயும் சரி, குடும்ப விஷயத்திலயும் சரி, நீ எடுக்கிறதான முடிவு. ஆமாங்க, ஆமா. எல்லாரும் வருவாங்க பாப்பாங்கன்னு தான் நான் இந்த செயினை போட்டு விட சொன்னேன். அதுல என்னங்க தப்பு இருக்கு? இங்க வர்றவங்களா நான் கழுத்துல மஞ்சள் கயிறு போட்டிருக்கிறத பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டா அது உங்களுக்கு கஷ்டமா இருக்குமே தான் நான் இதை போட்டு விட சொன்னேன். அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. வாய் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசலாம்னு பேசிட்டு இருக்காதீங்க. என்ன முறைக்கிறீங்க? நானும் உங்க நடவடிக்கை எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்க பேசுறதும் நடந்துக்கிறதும் கொஞ்சம் கூட சரியில்லை. எதுக்கு எடுத்தாலும் குத்த சொல்லிட்டே இருக்கீங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி மாறிட்டீங்க? நான் ஒன்னும் மாறல. எப்பவும் போல ஒரே மாதிரிதான் இருக்கேன். வேலை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, என்னைக்கு ஒரே மாதிரி இருக்கிறவன் தான் பிரபு. சொல்லு கௌதம். அக்கா, என் சைடு எவ்வளவு முயற்சி பண்ணுமோ பண்ணி பார்த்துட்டேன்க்கா. ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அங்க என்னாச்சுக்கா? உங்களால ஏதாவது முடிஞ்சா? பாசிட்டிவா ஏதாவது நடந்துச்சாக்கா? இல்ல, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எல்லாருமே கோவிலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. என்னக்கா இப்படி சொல்றீங்க? வேற எப்படி சொல்ற? இதுக்கு தான் எப்படியாவது உன்னோட என்கேஜ்மெண்ட்ட வேற மண்டபத்துல மாத்துடான்னு தலைப்பாரா அடிச்சுக்கிட்ட. நீதான் பரம்பரை பழக்கம் அது இதுன்னு சொல்லி விட்டுட்ட. இப்ப பாரு, என்ன பண்றதுனே புரியல.
முதலையாவது இந்த பிரபு குடும்பமும் வேல்வெளி குடும்பமும் பிரச்சனை பண்ணி பிரிஞ்சிருந்தாங்க. ஆனா இப்போ 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துருச்சுல. அதனால நான் எவ்வளவு ட்ரை பண்ணியும் என்னால தடுக்க முடியல. சரிக்கா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப நமக்கு இருக்கிற ஒரே வழி ஒன்னே ஒண்ணு. எனக்கும் வேல்விழிக்கும் தான் முதல்ல நிச்சயதார்த்தம். அது முடியற வரைக்கும் ரோகிணி அங்க வராம எப்படியாவது பாத்துக்கங்கக்கா. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாதுக்கா. சரி, ரோஹிணிய நான் ஏதாவது ஐடியா பண்ணி அங்க லேட்டா வர வைக்கிறேன். நீ கவலைப்படாத. அக்கா, நான் உங்களை நம்பிதான் தைரியமா நம்பிக்கையா இருக்கேன். என்ன நம்புனா நான் எப்பவுமே கைவிட மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். சரிக்கா.